வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் சவுடேஸ்வரி கல்லூரியில் மாவட்ட அளவிலான யூத் ரெட் கிராஸ் பயிற்சி முகாம் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி தமிழ்நாடு கிளை மற்றும் யூத் ரெட் கிராஸ் இணைந்து ஒருநாள் பயிற்சி முகாம் நடத்தினார்கள். இந்த பயிற்சி முகாமை பற்றி சேலம் மாவட்ட யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் இணை பேராசிரியர் வேதியியல் துறை முனைவர் வடிவேல் கூறுவதை காண்போம். சேலம் சவுடேஸ்வரி மகளிர் கல்லூரியில் மாவட்ட அளவிலான யூத் ரெட் கிராஸ் மாணவர்களுக்கு பயிற்சி முகாம் இன்று 19/12/2024 அன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு கல்லூரி தாளாளர் மற்றும் செயலாளர் குமாரராஜா அவர்கள் தலைமையேற்று மாணவர்களுடைய சமுதாய பண்பை வளர்ப்பதன் நோக்கம் போன்ற தலைப்புகளில் இன்று சிறப்பான ஒரு ஏற்பாடு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பத்மசேகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி சிறப்பாக செயல்பட வேண்டும், சமுதாயத்தில் ஒவ்வொரு மாணவர்களும் சிறப்புற செயல்பட வேண்டும் என்று கூறி சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் நடைபெற்றது. இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய தலைமை பண்பு, வரலாறு, இளைஞர்கள் சமுதாயத்தில் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்ற தலைப்பில் பேராசிரியர் கணேசன் அவர்களும், பேரிடர் மேலாண்மை என்ற தலைப்பில் மாருதி இரத்த வங்கியினுடைய மேனேஜிங் டைரக்டர் வெங்கடாசலம் அவர்களும், இரத்தத்தின் முக்கியத்துவத்தை பற்றி முறையான இரத்த தானம் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் மாவட்ட இரத்த வங்கி அலுவலர் பேராசிரியர் டாக்டர் ரவீந்திரன் இரத்த வங்கி அலுவலர் அவர்களும், இந்த மாவட்டத்தினுடைய தற்போது இருக்கும் முக்கிய பிரச்சனையில் ஒன்றான ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் பற்றிய பேராசிரியர் ராஜா அவர்களும், இறுதியாக மாணவர்களுக்கு முதலுதவி பயிற்சி அளிக்க பிரபாகரன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை இந்த கல்லூரி நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய இந்த ஒரு நாள் பயிற்சி முகாமில் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த, அதாவது சேலம் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய பல்வேறு கல்லூரியினுடைய இளைஞர் செஞ்சிலுவை சங்க மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த முகாமில் பல்வேறு விழிப்புணர்வு, உதாரணமாக மாணவர்கள் சமுதாயத்தில் எவ்வாறு பணிபுரிய வேண்டும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ட்ரக் அவேர்னஸ், மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும், முதலுதவி மருத்துவம் மற்றும் இரத்த தானம் செய்யும் பண்பு, இவ்வாறு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வில் பல பேராசிரியர் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றினர். இந்தியன் ரெட் கிராஸோடைய ஆடிட்டோரியமில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி டாக்டர் ரவீந்திரன் டாக்டர் வந்தாங்க. அவங்க பிளட் டொனேஷன் பற்றி பேசினாங்க. எந்த ஏஜில் பிளட் கொடுக்கணும், என்ன டிசீஸ் இருந்தால் எப்போ பிளட் கொடுக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி பிளட் கொடுக்கணும், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா பிளட் கொடுக்கலாமா, இல்லை ஃபிக்ஸ் வந்தால் அந்த மாதிரி வீசிங் இந்த மாதிரி வந்தால் பிளட் கொடுக்கலாமா பற்றிலாம் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் சொன்னதுனால ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா காலேஜ்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் நல்லா கொஷின் கேட்டாங்க. அவரும் நல்லா கரெக்டாக ஆன்சர் பண்ணார். எங்களுக்கு தெரியாத கொஷினுக்கு அவர் ஆன்சர் பண்ணார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்களும் தெரியாதவங்களுக்குலாம் இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம். தெரிஞ்சது மற்றவங்ககிட்ட பேசும்போது இன்னும் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நான் உங்கள் கீதாதுரை. நான் வைஷா கல்லூரி மாணவி. ஒய்ஆர்சி ஒரு நாள் கேம்புக்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இந்த கேம்பில் ஒரு மனுஷன் தனி மனுஷனாக இருந்து எப்படி இந்த சொசைட்டியை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேஷன் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட், ஒரு திடீர்னு ஒருத்தங்களுக்கு யாருக்காவது ஆபத்து அப்படின்னா அப்போ எப்படி நம்ம போய் உதவணும் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாம் சேஃபாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சேஃபாக வச்சுக்கணுங்கிறத இந்த ஒரு நாள் ஒய்ஆர்சி கேம்பில் கற்றுக்கிட்டோம். ரொம்ப நன்றி.